ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இதை பற்றி நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? அவர் ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை எடுத்து இந்த தண்ணியோடு இருக்க கிளாஸு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 150 கிராம் இருக்குன்னும், இன்னொரு ஸ்டூடெண்ட் 200 கிராம் இருக்குன்னும், இன்னொரு ஸ்டூடெண்ட் 300 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட கரெக்டான வெயிட் எவ்வளோ இருக்குன்றது முக்கியம் இல்லை. இதை நான் எவ்வளோ நேரம் என் கையில் பிடிச்சிட்ருக்கன்றது தான் முக்கியம். இதை நான் ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தா ஒன்றும் தெரியாது. இதுவே 1 hour பிடிச்சிட்டு இருந்தா என்னோடய கை வலிக்க ஆரம்பிக்கும். அதுவே ஒரு நாள் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்தா என்னோடய கை மறுத்து போகலாம், இல்லைனா கையே கூட செயலிழந்து போகலாம். இந்த கிளாஸோட வெயிட் சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதோட வெயிட் அதிகமாகுது. நம்மளோட கவலை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் மாதிரி தான். கொஞ்ச நேரம் கவலையாக ஃபீல் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை பற்றியே யோசித்து கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க விடாமல் நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும். ஒன்று மட்டும் மறக்காதீங்க, எப்போல்லாம் வலிக்க ஆரம்பிக்குதோ உங்கள் கிளாஸை கீழே வைக்க மறக்காதீங்க. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட்.